தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய தொடங்கியிருக்கின்றது. தொடர்ச்சியாக தற்போது இரண்டாவதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது இன்றைய தினம் உருவாகியிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது இந்த பகுதியில் உருவாகியிருக்கின்றது. இது தொடர்ந்து இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இந்த பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரையை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து அதன் பின்னரும் வடக்கு தமிழ்நாடு நோக்கியே இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்னும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இந்த டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியில் மழையை தரக்கூடிய இந்த மேக கூட்டங்கள் அப்படிங்கிறது இந்த பகுதியில் இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை மிதமான மழையும் குறிப்பாக இந்த சிவப்பு நிற எச்சரிக்கை இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் மிக கனமழை முதல் அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரும் திசை பொறுத்து மழை பொழிவை தரக்கூடிய மேக கூட்டங்கள் தற்போது இந்த பகுதியை சுற்றி வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதிகளில் அதி கனமழை வரை வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை மற்ற மாவட்டங்களுக்கும் அதிக மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரைகலையில பொறுத்தவரையில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதி கனமழைக்கான எச்சரிக்கை அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் விழுப்புரம், புதுவை, காரைக்கால் மற்றும் கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் சிவப்பு நிற எச்சரிக்கை அதாவது ரெட் அலர்ட் ஆனது இந்த பகுதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக மிக கனமழையை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து இன்று மற்றும் நாளை அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை ஓரிரு மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினத்தை பொறுத்தவரை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அதி கனமழை அப்படிங்கிறது 20 சென்டிமீட்டருக்கு மேல் அதிகமாக பதிவாகக்கூடும். குறிப்பாக 20 அல்லது 20க்கு மேல் எத்தனை சென்டிமீட்டர் இருந்தாலும் அது அதி கனமழை அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. குறிப்பாக இந்த 4 மாவட்டங்கள்லையும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அதி கனமழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டை பொறுத்தவரை நாளைய தினமும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்று முதல் நாளை வரை இந்த KTCC என்று சொல்லக்கூடிய வடகடலோர மாவட்டங்களில் மிக கனமழை அப்படிங்கிறது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவல் தெரிவித்திருக்காங்க. தொடர்ச்சியாக 24ஆம் தேதியும் சென்னையை பொறுத்தவரை கனமழை அப்படிங்கிறது தொடரும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை தமிழகத்தை பொறுத்தவரை இயல்பை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது வடகிழக்கு பருவமழை என்பது தீவிரமடைந்திருக்கிறது.